நீங்க கிறிஸ்மஸ்ன்னு யோசிச்ச உடனே உங்க மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன? ரெட் ட்ரெஸ், ஒயிட் பியர்ட், ஸ்மைலிங் ஃபேஸ், கிஃப்ட் பேக்கோட ஒரு தாத்தா. கரெக்ட்டா? நீங்க சின்ன பசங்களா இருந்த டைம், டிசம்பர் மந்த்ல ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்போ, நைட் டைம்ல விண்டோ கிட்ட நிக்கும்போது, வெளியில ஃபுல்லா கலர்ஃபுல்லான லைட்ஸ் இருக்கும். சம்வேர் ஃபார்ல பெல்ஸ் சத்தம் கேட்கும். அந்த டைம்ல உங்க மைண்ட்ல ஒரு தாட் வந்திருக்கும். சாண்டா கிளாஸ் இன்னைக்கு வருவாரா? ஆனா நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சாண்டாவ நம்ம ஏன் இப்படி இமேஜின் பண்ணணும்னு? யார் அந்த இமேஜின நம்பளுக்கு கொண்டு வந்தாங்க? சாண்டாக்கான அந்த இமேஜ நம்ம மைண்ட்ல செட் பண்ணது யாரு? இது ஒரு சிம்பிள் கிறிஸ்மஸ் ஸ்டோரி இல்ல. திஸ் இஸ் a ஸ்டோரி அபவுட் பிலீஃப் அண்ட் பவர் ஆஃப் விஷுவல்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மின்னொலி டேல்ஸ். இங்க ரொம்ப சிம்பிளா, சில்லா, டெய்லி ஒரு கதை கேட்கலாம். எவ்ரி எபிசோட் ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ லேர்னிங். ஸோ வாங்க, இன்னைக்கான ஸ்டோரி டைமை ஸ்டார்ட் பண்ணலாமா? சாண்டா கிளாஸ், ரெட் ட்ரெஸ், ஒயிட் பியர்ட், பிக் ஸ்மைல், ஹெவி பேக், ரெயின்டியர், ஸ்னோ. இந்த இமேஜ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. ஆனா இது எப்படி யுனிவர்சல் ஆச்சு? இந்த சாண்டா இமேஜ் இந்தியால இருக்கிற சைல்டுக்கும், அமெரிக்கால இருக்கிற சைல்டுக்கும், ஆப்பிரிக்கால இருக்கிற சைல்டுக்கும் சேமா இருக்கு. இது கோஇன்சிடென்ஸ் இல்ல. இது ஒரு டிசைன். ஃபர்ஸ்ட் ஒரு மித்த பிரேக் பண்ணலாம். சாண்டாவோட ரூட்ஸ் 4th செஞ்சுரிக்கு போகுது. அந்த டைம்ல செயின்ட் நிக்கோலஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பிஷப்பா இருந்தாலும், பாரிஸ்ல இருந்தாலும், அவர் லைஃபோட கோர் ஜெனராசிட்டி என்னன்னா, புவர் பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்றது. எஸ்பெஷலி சில்ட்ரன்க்கு. சீக்ரெட் கிஃப்ட்ஸ் குடுக்கறது. இது எந்த விதமான நேம் அண்ட் ஃபேம்க்காகவும் அவர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. நைட் டைம்ல சைலண்டா புவர் பீப்பிள் கிட்ட கிஃப்ட்ஸ் வச்சுட்டு போயிருவாரு. யாருக்கும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அந்த சைலன்ஸ்ல தான் அந்த பியூட்டியே இருந்துச்சு. ஸ்லோலி இந்த ஸ்டோரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. வில்லேஜ் டு வில்லேஜ், கண்ட்ரி டு கண்ட்ரி, செயின்ட் நிக்கோலஸ் பிகம்ஸ் அ லெஜெண்ட். ஆனா இந்த சாண்டாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்னன்னா அவரோட அப்பியரன்ஸ். ஒரு ஃபிக்ஸ்டு லுக் இல்ல அவருக்கு. யூரோப்ல சாண்டா ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஜெர்மனில ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாரி அப்பியரன்ஸ் இருந்தது. சில பெயிண்டிங்ஸ்ல சாண்டா ரொம்ப லீனா இருந்தாரு. சில பிளேசஸ்ல கிரீன் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. சில பிளேசஸ்ல பிரவுன் ட்ரெஸ். ஸ்மைல் பண்ணாத சாண்டாவும் இருந்தாரு. ரொம்ப பெரிய வாய வச்சுக்கிட்டு நல்ல ஸ்மைல் பண்ற சாண்டாவும் இருந்தாரு. பயம் குடுக்குற சாண்டாவும் இருந்தாரு. ஒரு பிளேஸ்ல கிஃப்ட் குடுப்பாரு. இன்னொரு பிளேஸ்ல பனிஷ்மென்ட் குடுப்பாரு. இப்படி ஒரு பிளேஸ்ல ஒரு இமேஜினேஷன் இருந்துச்சு நம்ம சாண்டாவுக்கு. அப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ப இமேஜின் பண்ற இந்த ஜாலியா சிரிக்கிற அண்ட் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற சாண்டா எங்கிருந்து வந்தாருன்னு தான். டைம் மெஷின்ல ஜம்ப் பண்ணலாமா? 1930ஸ்ல அமெரிக்கால வின்டர் சீசன் இருந்துச்சு. ஸ்னோ, கோல்ட். இந்த டைம்ல ஒரு பிக் பிசினஸ் ப்ராப்ளமா இருந்துச்சு. அது என்னன்னா, கோல்ட் வெதர்ல யாருமே கோல்ட் ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ணல. கோல்ட் வெதர்ல யாராச்சும் கோல்ட் ட்ரிங்க் குடிப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. நேச்சுரலி கோல்ட் ட்ரிங்க்ஸோட சேல்ஸ் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. அந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணுன ஒரு பெரிய கம்பெனி எதுன்னா, நம்ம கொக்கோ கோலா தான். இந்த டைம்ல தான் கொக்கோ கோலா ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா பண்ணுச்சு. அவங்க யோசிச்சது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. பீப்பிள் வின்டர்ல கோல்ட் ட்ரிங்க் குடிக்க மாட்டாங்க. பட் பீப்பிள் கிறிஸ்மஸ்ல ஹாப்பியா இருப்பாங்க. இஃப் வி கனெக்ட் ஆர் பிராண்ட் வித் கிறிஸ்மஸ் ஃபீலிங்ஸ், தென் சீசன் டசன்ட் மேட்டர்ன்னு தான் அவங்க யோசிச்சாங்க. அந்த ஒரு தாட்ல இருந்து தான் ஹிஸ்டரியே ஸ்டார்ட் ஆகுது. 1931ல கொக்கோ கோலா ஒரு இல்லஸ்ட்ரேட்டர அப்ரோச் பண்ணாங்க. அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அதுவும் ரொம்ப கிளியரா சொன்ன விஷயம் என்னன்னா, சாண்டாவ டிரா பண்ண சொன்னாங்க. டிராயிங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்பவே கிளியரா சொன்னாங்க நம்ம கொக்கோ கோலா. என்னன்னா, அவர் ஃபேண்டசி கேரக்டர் மாதிரி இல்லாம, ஒரு ரியல் ஹியூமன் மாதிரி இருக்கணும்னு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப வார்மா, ரொம்ப ஒரு ட்ரஸ்டபிள் பெர்சன் மாரி அவர போர்ட்ரே பண்ணணும்னு. சில்ட்ரன் எக்காரணத்த கொண்டும் அவர பார்த்து பயப்படக்கூடாதுன்னு. சில்ட்ரன் எப்படி பேரண்ட்ஸ ட்ரஸ்ட் பண்ணுவாங்களோ, அதே மாரி சாண்டாவையும் ட்ரஸ்ட் பண்ணணும்னு கொக்கோ கோலா கம்பெனி அந்த இல்லஸ்ட்ரேட்டர் கிட்ட தெளிவா சொல்லுச்சு. அந்த ஆர்டிஸ்ட் சாண்டாவ கிரியேட் பண்ணாரு. அந்த சாண்டாவ பார்த்தா பயம் வரல.
நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தாரு. ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாரி இல்லாம, ரொம்ப கேரிங்கா, கிராண்ட்ஃபாதர் மாரி அவரோட அப்பியரன்ஸ் இருந்தது. ரோசி சீக்ஸ், பிக் பெல்லி. இங்க தான் நம்ப கொக்கோ கோலாவோட மார்க்கெட்டிங்கே வருது. அந்த சாண்டாவுக்கு அவங்க குடுத்த கலர் ரெட் சூட் அண்ட் ஒயிட் ஃபர். அந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் கொக்கோ கோலாவோட பிராண்ட் கலர்ஸ். இது கோஇன்சிடென்ஸ் இல்ல. சைக்காலஜி. இந்த சாண்டா இமேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்ல வந்துச்சு. அப்புறம் மேகசின்ல. அப்புறம் ஷாப்ஸ்ல. அதுக்கப்புறம் பில்போர்ட்ஸ்ல. அப்படியே கேலண்டர்ல. அந்த இமேஜ் எங்கேயுமே ஸ்டாப் ஆகல. 1 இயர் இல்ல, 2 இயர்ஸ் இல்ல. நியர்லி 30 இயர்ஸ் சேம் சாண்டா. ரெபியூட்டேஷன் கிரியேட்ஸ் ரியாலிட்டி. நீங்க ஒரு இமேஜ சைல்ட்ஹுட்ல திரும்ப திரும்ப பார்த்தா, அது உங்க பிரெயின்ல அப்படியே செட் ஆயிடும். வேர்ல்ட் வைட் சில்ட்ரன் சாண்டாவ எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேரண்ட்ஸ் இந்த இமேஜோட க்ரோ ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் இதே இமேஜ ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ ஒரு சைல்டு சாண்டாவ ட்ரா பண்ண சொன்னா, அவங்க கிரீன் ட்ரெஸ்ல ட்ரா பண்ண மாட்டாங்க. ரெட் ட்ரெஸ் தான் ட்ரா பண்ணுவாங்க. ஒயிட் பியர்ட் தான். இதான் சாண்டாவோட இமேஜ் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். கொக்கோ கோலா சாண்டாவ கிரியேட் பண்ணுச்சா? இல்ல சாண்டாவ கிரியேட் பண்ணல. ஆனா சாண்டாவ டிஃபைன் பண்ணாங்க. ஒரு கேரக்டருக்கு பெர்மனன்ட் ஐடென்டிட்டி குடுத்தாங்க. அது கிரியேஷன விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த ஸ்டோரி நம்பளுக்கு ஒரு பெரிய லெசன தருது. பீப்பிள் ப்ராடக்ட்ட ரிமெம்பர் பண்ண மாட்டாங்க. ஃபீலிங்க தான் ரிமெம்பர் பண்ணுவாங்க. கொக்கோ கோலா ட்ரிங்க்க விட கொக்கோ கோலா ஃபீலிங்க செல் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம சாண்டாவ பார்க்கும்போதெல்லாம் நம்ம சைல்ட்ஹுட் மெமரீஸ் ரிவைவ் ஆகுது. அந்த இன்னசென்ஸ், அந்த எக்ஸைட்மென்ட், அந்த ஒரு பிலீஃப். இதுதான் சாண்டாவோட ரியல் பவர். ஆனா இந்த ஸ்டோரில ஒரு சேடான சைடும் இருக்கு. ஓவர் த டைம் சாண்டா பிகேம் மோர் கமர்ஷியல். கிஃப்ட்டோட பிரைஸ், பிராண்டோட வேல்யூ, ஷாப்பிங் பிரஷர், ஒரிஜினல் செயின்ட் நிக்கோலஸோட சைலண்ட் கிவிங் ஸ்பிரிட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் டைம் நீங்க சாண்டா போஸ்டர பார்க்கும்போது, ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. அது ஜஸ்ட் டெக்கரேஷன் இல்ல. அது ஒரு ஹிஸ்ட்ரி. பிலீஃபோட ஹிஸ்ட்ரி. பிராண்டிங்கோட ஹிஸ்ட்ரி. கிறிஸ்மஸ்னா கிஃப்ட்ஸ் இல்ல, லைட்ஸ் இல்ல. கிறிஸ்மஸ்னா கைண்ட்னஸ், ஷேரிங், கிவிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஸ்பிரிட்ட செயின்ட் நிக்கோலஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. கொக்கோ கோலா அத மாடர்ன் வேர்ல்டுக்கு விஷுவலா மாத்திட்டாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட இதே லெசன் அப்ளை ஆகும். நீங்க என்ன சொன்னீங்கன்னு இல்ல. நீங்க எப்படி ஃபீல் பண்ண வச்சீங்கன்னு தான் பீப்பிள் ரிமெம்பர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ்ல சாண்டாவ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அந்த சாண்டா பின்னாடி இருக்கிற ஸ்டோரியையும் யோசிப்போம். பிகாஸ் சம்டைம்ஸ் த பிக்கெஸ்ட் மேஜிக் இஸ் நாட் சாண்டா. இட்ஸ் தி ஸ்டோரி பிஹைண்ட் சாண்டா. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் மே கைண்ட்னஸ் நெவர் கோ அவுட் ஆஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வருஷம் நீங்க எப்படி கிறிஸ்மஸ கொண்டாடுனீங்கன்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி டெய்லி நியூ நியூ இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.